Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமென். பேதுருவை பார்த்து கேட்ட கேள்வி ஒரு தடவை 2 தடவை இல்ல, 3 தடவை கேட்கிறாரு. நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயான்னு. ஏன்னா அவர் 3 தடவை மறுதலிக்க போறான்னு தெரியும். அவன் ஆமாண்டவரே நேசிக்கிறேன்னு சொன்ன அதே வாயில 3 தடவை இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது மறுதலிச்சான். ஆனா கர்த்தர் விடலைங்க. வல்லமை உள்ள பாத்திரமா பயன்படுத்தினார். அபிஷேகத்தை கொடுத்து எப்படின்னா முதல் பிரசங்கத்துல 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்களாம். அடுத்த நாள் பிரசங்கத்துல 5000 பேர் ரசிக்கப்பட்டாங்களாம். அடுத்த நாள் வந்து ஒவ்வொரு நாளும் 1000 ஜனங்கள் ரசிக்கப்பட்டு அனுதினம் ஆலயத்தை சேர்க்கப்பட்டாங்களாம். பேதுருவோட நேர்பட்டவங்களாம் அநேக பேர் வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக் கொண்டாங்களாம். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள பாத்திரமா இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொல்லி பேதுரு வல்லமையாய் பயன்படுத்தினா இல்லையா? அந்த இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிறார், இன்னைக்கு நீ என்னை நேசிக்கிறாயா? ரசிக்கப்பட்டு ஆண்டோட சொந்த ரட்சை ஏற்றுக்கொண்டு நம்ம ஞானஸ்நானம் பெறப்ப முழு இடத்தோட வந்திருப்போம். ஆனா அந்த அன்பு ஆதியில அந்த அன்பு இப்ப இருக்கா? பிரச்சனைகள், போராட்டங்கள், உலகப்புறமான காரியங்கள், கண்ணீர்கள் கவலை வரும்போது கர்த்தர் விட்டு வழி விலகி போயிடுறோம். ஜெபத்திறப்பு கம்மியாயிட்டோம், வேத வாசிப்புல கம்மியாயிட்டோம், ஆலயத்துக்கு போறது கம்மியாயிட்டோம். இப்படி கர்த்தர் விட்டு வழி விலகி போயிட்டோம். இப்ப கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? நம்ம அநேகம் தப்பு பண்ணிக்கலாம், கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் செஞ்சுக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை நேசிக்கிறாங்க. அந்த அன்பை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தியனும் கர்த்தரை நீங்க அன்பு செலுத்தி அவர் நேசிக்கும் போது பேதுருவை காட்டிலும் வல்லமையாய் பயன்படுத்துவாரு. இயேசு கிறிஸ்து உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள பாத்திரமா கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறாரு. அதனாலதான் கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, அவன் நேசிக்கிறேன்னு சொல்லி அவர் அன்புக்குள்ள வாங்க. அவர் உங்களை வல்லமையா பயன்படுத்துவாரு. அபிஷேகத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, கிருபை கொடுத்து உங்களை கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துவாரு. செய்ய வேண்டிய ஒரே விஷயம், முழு இதயத்தோடு இயேசு கிறிஸ்து நேசிங்க. அவர் உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவருக்கென்று ஊழியம் செய்ய, அவருக்கென்று வைராக்கியமா நிற்க, அவருக்கு ராஜ்யத்தை கட்ட நீங்க முழு இதயத்தோடு இறங்கி வந்தீங்கன்னா அவரும் உங்களை நேசிப்பாருங்க. ஆமென். God bless you.